இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். எங்களது வாடிக்கையாளர்களும் எங்க பண பரிவர்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. இந்த 5 லட்சம் 10 லட்சம் பேர் வந்து மொத்தமா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு பேர் நான் ஆன்லைன் லெவலில் வந்து எங்களுக்கு 2500 சொச்சம் பிரான்ச் இருக்கு, 2570 பிரான்ச் இருக்கு. அத்தனை பிரான்ச்லையும் இந்த இது நடந்துட்டு இருக்கு. வடக்கு மாநிலங்களில் நேற்று இந்த இது குருநானக் பௌர்ணமின்றனால விடுமுறையாக இருந்ததுனால அங்கே வந்து அதிகமான டிரான்சாக்ஷன் நேற்று நடக்கலை. ஆனால் ஏடிஎம் வந்து இந்தியன் வங்கியினுடைய ஏடிஎம் தான் எல்லா இடத்துலையும் வட மாநிலங்களில் நேற்று கை கொடுத்தது. எங்களுடைய ஏடிஎம் டெல்லியிலே ஆகட்டும், மும்பையிலே ஆகட்டும், இல்லை காசியாபாத், கர்னால், ஈவன் ரிமோட் பிளேஸில் கூட இந்த எங்கள் ஏடிஎம் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அது வந்து இந்த நேஷனல் டிவி, நேஷனல் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய இதானது. இப்போ வந்து இந்த 500 ரூபா நோட்டுகள் வந்து வட மாநிலங்களில் சில இடங்களில் கொடுத்துருக்குறாங்க. தென் மாநிலத்தில் இருக்கிற ஆர்பிஐலேருந்து இந்த உடனே வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. 2000 நோட்டை வந்து காலிபிரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ எங்கள் ஏடிஎம்மில் இப்போ காலையில் வந்து பார்த்துருப்பீங்க, காலையில் ஒரு ஏடிஎம் வந்து ஹார்பர் பிரான்ச்சில் முதல்ல ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் 50 வந்து இன்றைக்கி காலிபிரேட் பண்ணிவிடுவோம், 2000 ரூபா நோட்டு டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி காலையில் 50 ஆரம்பித்தோம். இப்போ 50வது இது இந்த இடத்துல 51வது ஏடிஎம் வந்து 2000 ரூபா கொடுக்குற ஏடிஎம்மாக பண்ணியிருக்கிறோம். அப்போ மக்களுக்கு வந்து 2500 ரூபா எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2500 ரூபா எடுக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு 2000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அந்த 500 ரூபா நோட்டு வந்துருச்சுன்னா 2500 ரூபா நோட் ஆகிடும். அதுக்கேல மக்கள் வந்து இப்போ ஏடிஎம்மில் பணம் ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ 100 ரூபா நோட்டு கம்மியாக இருக்குது. 100 ரூபா நோட்டை கம்மியாக இருக்கிறனால தான் இப்போ 2000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் 2500 ஏடிஎம்ல எல்லாம் வைக்க ஆரம்பிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 1300க்கு மேலே தமிழ்நாட்டில் எங்களுடைய இந்தியன் வங்கியினுடைய ஏடிஎம் இருக்குது. இப்போ சென்னையில் மட்டும் இந்த 50 ஏடிஎம் வந்து உடனே பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வேறு இடங்களில் இருக்கிற ஏடிஎம்மும் இப்போ பண்ண சொல்லியிருக்கிறோம். இது இல்லாமல் இப்போ சரி, இப்போ இங்கே சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏடிஎம்லாம் எடுத்துருவாங்க. ரூரலில் இருக்கிறவங்க எப்படி சார் எடுப்பாங்க, அவங்க எப்படி சார் பணத்தை வாங்குவாங்க, அவங்களுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து மைக்ரோ ஏடிஎம்னு வச்சுருக்கிறோம். மைக்ரோ ஏடிஎம்ன்றது தெரியும், பாஸ் மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. எங்களுடைய பிசி 2300க்கு மேலே பிசி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1500க்கு மேற்பட்ட பிசிஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மைக்ரோ ஏடிஎம் இப்போ சிப்பு எல்லாருமே ரூபே கார்டு மூலம் தான் பணம் எடுக்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது இங்கே இருக்கிற மாதிரி இப்போ இது இல்லாமல் வீட்டுக்கே போய் இருக்கிற இடங்களே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது அடுத்த வாடிக்கையாளர்களுக்கோ இல்லை நம்ம பத்திரிகையாளர்களோ பத்திரிகை நண்பர்களுக்கோ அது எப்படி நடந்துட்டு இருக்குன்றதுனே நம்ம இந்த பூந்தமல்லி ஏரியாலையோ இல்லை அதாவது அது ரூரல் ஏரியாவில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அந்த ஏரியாவுக்கு உங்களை நாங்கள் கூட்டு போகிறோம். நீங்கள் அடுத்த இது வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அது நீங்கள் அது வில்லேஜ்லேயே கூட கவர் பண்ணலாம். வில்லேஜ்லேயே இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இது தவிர வந்து இப்போ புதுசாக வந்து வங்கிக்கு ஒரு இது வரைக்கும் எங்களுக்கு வங்கிக்கு எந்த விதமான தகவலும் வரலை. இது வந்து மீடியாவில் வந்து தகவலை வச்சு தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். அதாவது வந்து மை வந்து அழியாத மையை வந்து வச்சுட்டு பணத்தை கொடுக்கணும். அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு தான். பணத்தை மாற்றுவதற்கு வங்கியில் கணக்கில் போடுறவங்களுக்கு கிடையாது. வங்கியில் பணத்தை மாற்றுறவங்களுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மை வைக்கப்படும் அப்படின்றது காலையில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்குள்ளே எங்களுக்கு எங்கள் வங்கிக்கு எந்த விதமான எப்படி செய்கிறது, இதனுடைய வழிவகைகள் என்ன, ஒருத்தருக்கே எத்தனை தடவை வைக்க முடியும், ஒரு வாரமா இல்லை ஒரு மாதமா இல்லை 15 நாட்களா, அதை எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து வழிவகைகள் வரும். வந்த உடனே உங்களுக்கு அந்த நாளைக்கு காலைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். எங்களுக்கு அந்த மை கிடச்சிச்சின்னா அந்த மையையும் கூப்பிட்டுட்டு இல்லை வாங்கிட்டு வரணும். அதையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு, இதனால் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா உண்மையிலேயே மாற்றக்கூடியவர்கள் உடனே வந்து மாற்றிட்டு போயிடலாம். இப்போ நிறைய பேர் வந்து கூட்டமாக வர்றாங்க. அது அவங்க காசு தானா மற்றவங்க காசு தானா அப்படின்றத தெரியறதுக்காக வேண்டி தான் இந்த மை வைக்க சொல்கிறாங்க. ஒருத்தரே வாங்கினவரே திருப்பி வெவ்வேறு பேங்க்கில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து தவிர்ப்பதற்காக வேண்டி இது வச்சா நல்லது அப்படின்ற மாதிரி காலையில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த கைட்லைன்ஸ் வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நாளைக்கு அது எப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா எங்கள்கிட்ட மை வச்சுட்டா அடுத்த பேங்க்கில் போய் அவங்க வாங்க முடியாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அதாவது வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான இது எப்படி ரிசர்வ் பேங்க்ல இருந்தோ இல்லை மத்திய அரசாங்கத்தில் இருந்தோ இதை பற்றி தெளிவான அறிக்கை வந்த உடனே அதை வந்து நாங்கள் செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்குன்றதை இப்போதைக்கு சொல்ல விருப்பம். மை வந்து மைசூரில் இருந்து தாங்க வரணும். மைசூரில் தான் ஒரே ஒரு இடத்துல தான் பண்ணுறாங்க. இந்த மை வைக்கிறது ஓட்டர்ஸ்க்காக வேண்டி வைக்கிற மை எல்லா இடத்துக்கும் இருக்குது. அது வந்து நாங்கள் இப்போ அவங்க மைசூரில் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம்.
அது ரெடியாக இருக்குது, அவங்கள்ட்ட அவைலபிள்லாம் இருக்குது. மை இவங்க சொன்ன உடனே பண்ணிடலாம். மை வர்றதுக்கு மைசூரில் தான் இருக்குது, உடனே வந்துடும். ஆமாம், அதாவது வந்து இப்போ நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் 6 நாளாக தூங்காமல் வேலை பார்த்துட்ருக்கோம். இது வந்து இப்போ வெளிநாட்டில் சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க சோல்ஜர் தூங்காமல் தான் வேலை பார்க்குறாங்க. அதுபோல தான் நாங்களும் வேலை பார்த்துட்ருக்கோம், அதே போல தான் வேலை பார்ப்போம். அதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. மற்ற மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டா சரி, அவ்வளோ. பணம் மாற்றவங்களுக்கு மட்டும்தான், பணம் உங்கள் கணக்கில் போடுறவங்களுக்கு கிடையாது. நாளைக்கு மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற இது பிரகாரம் ஒரு நபருக்கு 4500 தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை இடம் அவங்க மாற்றலாம், எப்படி மாற்றலாம், ஒரு ஐடி கார்டை வச்சு மாற்றணுமா, அவங்களுக்கு 4 ஐடி கார்டு இருந்தால் 4 இடத்துல போனாங்கன்னா எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு கைட்லைன்ஸ் வரல. ஒரு நபருக்கு ஒரு 4500 சொன்னாங்க. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 4500 தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இப்போதைக்கு அந்த இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் மறுபடியும் எங்கள் மேலிடத்தில் கேட்டிருக்கோம். அதுக்கு அதை பொறுத்து நாங்கள் சரியான இது வந்த உடனே நாங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள். அது 15 நாளைக்கு வரும்ன்றாங்க, எங்களுக்கு சரியான தெரியல. தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்கும், இது வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். அது மாற்றம் அது வந்து கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, அது இப்போதைக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ஒன்று மட்டும் தான் பார்த்துக்கணும், உங்கள் கணக்கில் நீங்கள் பணம் போட்டு எடுக்கிறதுல நாங்கள் எந்த விதமான இதுவும் பண்ணலை. கணக்கில் வேறு பணத்தை வச்சுருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வர்றவங்களுக்கு தான் மை வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் சேமிப்பு கணக்கில் போட்டு எடுக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. உங்களுக்கு தான் கரெக்டாக சொல்லிட்டாங்க, 2500 ரூபா, 25000 ரூபா, 24000 ரூபா வரைக்கும், 24000 ரூபா வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். வாரத்தில் ஒரு 24000 எடுக்கலாம். ஒரே சமயத்தில் முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, நீங்கள் ஒரே சமயத்தில் 24000 கூட எடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை 24000 எடுத்துக்கலாம். திருப்பி பேங்க் வர வேண்டியதில்லை, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டு ஆப்ரேட் பண்ணுற கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா 50000 வரைக்கும், 3 மாதத்துக்கு மேலே ஆப்ரேட் பண்ண கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 50000 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து மக்கள் நீங்கள் கஷ்டப்படுறது எந்த இது பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அது தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா இடமும் இப்போ பணம் வந்து எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இருந்த நீங்கள் 4 நாளைக்கு முன்னுக்கு இருந்த கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் 2-3 நாளில் இது கூட்டம் குறைஞ்சிரும், வாய்ப்புகள். ஆமாம் சார், இது எக்ஸ்சேஞ்சுன்றது எல்லாருக்கும் பொருந்தும், அனைத்து வங்கிகளுக்கும் பொருந்தும். சார் இது என்னுடைய வங்கியை பற்றி தான் நான் சொல்ல முடியும். சரி, மை வந்தான்றது உள்ள கைட்லைன்ஸ் வந்ததுன்னா முக்கியமாக நாளைக்கு காலையில தூங்க வாய்ப்பு இருக்கா மை வைக்கிறது? சார் ஒரு நிமிஷம், லைவ்ல போதா நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இல்லை சார், நாங்கள் தான் வாங்கிக்கிறோம் சார். சார் நாளைக்கு மார்னிங்கே இப்போ துவங்க வாய்ப்பு இருக்கா மை வைக்க? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. கொடுங்க ஒரு நிமிஷம். பணப்பரிமாற்ற விவகாரத்தில் இந்தியன் வங்கி விரைவாக செயல்பட்டு மக்களின் குறைகளை கேட்டறிவதாகவும் இன்னும் துரிதமாக செயல்பட்டு மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும் இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சியினை நாம் பார்த்திருந்தோம். இது குறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம். இது குறித்து செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி விரைவில் மை வைக்கும் விவகாரத்தில் இன்னும் தங்களுக்கு என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து முழுமையான அறிக்கை வெளியிடப்படவில்லை. அது வந்த பிறகுதான் அது குறித்து முழுமையாக சொல்ல முடியும். தற்சமயம் அது குறித்து எங்களிடம் முழுமையான விளக்கம் அளிக்க முடியாத சூழலில் தாங்கள் இருப்பதாக இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூறியிருக்கிறார். கல்யாண செலவுக்கு வச்சிருப்பாங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. கல்யாண செலவுக்கு வச்சிருக்கவங்க கணக்குல போட்டுட்டு எடுத்துக்கங்க. நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா கல்யாணம் நடந்தது கூட பத்திரிகையை காமிக்க போறீங்க. அதாவது வந்து மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம்னுவாங்க, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதால் கவலையே பட வேண்டியதில்லை. 5 லட்சம் எடுக்க முடியாது, 5 லட்சம் வரைக்கும் எடுக்க முடியாது. கணக்கில் போட்டுட்டு எடுத்துக்கலாம், மாதத்துக்கு 24000 எடுத்துக்கலாம். வேறு மற்றவங்களுக்கு நீங்கள்
இது கொடுக்கலாம், செக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா? இப்போ திருமண மண்டபத்துக்கு வாடகை கொடுக்கணும், செக்காக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் இதில் நான் நேற்று ஒரு போன தடவை சொல்லும் போதே சொன்னேன், ஸ்கேன் அண்ட் பேட் இருக்குது, இப்போ மொபைல் பேங்க் இருக்குது, மொபைல் பேங்க் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாற்றலாம், இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது. இதெல்லாம் வந்து டெக்னாலஜியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முதல்ல ஒரு காலத்தில் யாருமே வந்து இந்த ஏடிஎம்ல 4 நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியுமா, 5 நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த மாதிரி யாருமே நினைக்கல. அதே போல் மொபைல் ஃபோன் இல்லாத ஆளுகளே கிடையாது. 9 நம்பர் 10 நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பேசுகிறோம். இப்போ ஏடிஎம்லையும் அதே போல் ஈஸியாக பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அக்கௌண்ட் இல்லை அடுத்த பேங்க்ல எடுக்கும்போது எங்களுக்கு தெரியாதுல்ல. எங்கள் பேங்க்ல போட்டிருக்கோம், சென்ட்ரலைஸ்டு எங்கள் பேங்க்ல பண்ணியிருக்கோம், அடுத்த பேங்க்ல பண்ண முடியும். சார் மைக்ரோ ஏடிஎம்ன்றது பாஸ் மிஷின் மாதிரி தான், நீங்கள் ஒவ்வொரு கடையிலும் வச்சிருக்கிற மாதிரி தான். இது வந்து எங்கள் பேங்க்கில் கணக்கு வச்சிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம், ரூபே கார்டு கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு பணம் வந்து வேணுன்ற போது அவங்க 1000, 500, 2000 வரைக்கும் எடுக்கலாம். எங்களுக்கு பிசிஸ் வச்சுருக்குறோம். பிசிஸ்ன்றவங்க வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வச்சுருக்குறோம். அவங்க போய் அவங்க மேட்ட 2000 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ